ஆன்லைன்ல இருந்து அபேஸான ஆர்சிபி ஃபேன்ஸ் நடந்தது என்ன அப்படின்ற அளவுக்கு ட்ரோல் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. செகண்ட் பிளே ஆஃப்ல என்ன நடந்ததுன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து போலிங் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஓகே நீங்கள் ஆடுங்க, ஆர்சிபி போய் ஆடுங்க, எப்படி ஆடுறீங்க நாங்களும் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தெனாவட்டில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கோலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டன் கொலை மிரட்டல் வந்து கோலிக்கு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணவில்லை. ரூம்லேயே வச்சு பயங்கரமான பாதுகாப்போட தான் வந்து மேட்சுக்கு வந்தார். ஸோ ஓப்பனிங் கோலியும் டுப்ளசிஸும் தான் 2 பேரும் ஆடினாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு ஓகே 5 ஓவர்ஸ் 37 ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டுப்ளசிஸ் 17 ரன் காலி ஆகிறாரு. கோலி வந்து பார்த்தீங்கன்னா 24 பாலுக்கு 33 ரன் காலி ஆகிறாரு. இந்த 30 ரன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லே 8000 ரன் கடந்த முதல் வீரர் என்ற பெருமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோலி உண்டாகிறாரு. கிரீனும் ராஜ்தர் படிதாரும் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கிறாங்க. கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா 21 பாலுக்கு 27 ரன் ஒரு ஓடி இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ராஜ்தர் படிதார் வந்து 22 பாலுக்கு 34 ரன் ஆடிட்டு இருந்தாங்க. 2 பேரும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 56 ரன்னுக்கு 2 விக்கெட் இருக்கும்போது கிரீன் 27 ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் பாலுக்கு அவுட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாலே மேக்ஸ்வெல் வந்து கோல்டன் டக் ஆயிட்டார். உனக்கு இதே வேலையா தான் என்னையா இப்படி பண்றீரு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தினேஷ் கார்த்திக்கும் ராஜ்தத் படிதாரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கும் போது ராஜ்தத் படிதார் 34 ரன் காலி ஆகிறாரு. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து ஃபைனல் மேட்சா இது இருக்குமா, ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருந்துட்டு இருந்தது. எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது 13 பாலுக்கு 11 ரன்ன்ற மாதிரி ஆவேஷ் கான் பால் அவுட் ஆயிட்டாரு. லேம்ப்ரார் மட்டும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 பாலுக்கு 32 ரன் அடிச்சு வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படி 172 ரன் 173 எடுத்தா வெற்றி ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறாங்க. அகமதாபாத் கிரவுண்ட்ல இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கோரே கிடையாது தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது நம்ம யஷ்வாலும் நம்ம வந்து டாம் கோலர் கேட்மோர் அதாவது பட்லருக்கு பதிலாக 22 கேட்ச் விட்டாங்க யஷ்வாலுக்குலாம். ஃபர்ஸ்ட் யாஷ்டால் பால்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட், அதுக்கப்புறம் சிராஜ் பால்ல ஒரு விக்கெட்டுக்கு எல்லாம் கேட்ச் ட்ராப். இப்படி கேட்ச் ட்ராப் பண்ணால் எப்படிங்க மேட்ச் ஜெயிக்கிறது அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஜெய்ஸ்வால் 30 பாலுக்கு 45 ரன் அடிக்கும்போது இவர் வந்து ஒரு 15 பாலுக்கு 20 ரன் அடிக்கும்போது 2 பேர் விக்கெட்டும் போகுது. சஞ்சு சாம்சன் வந்து பெருசாக ஜொலிக்காம 13 பாலுக்கு 17 ரன் கிளம்புறாரு. அதை தொடர்ந்து ரியான் பராக்கும் துரு ஜுரேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்கன்னு இருக்கும்போது 8 ரனுக்கு ஜுரேல் காலி. அதை தொடர்ந்து ஹெட்மேர் அப்பா கரெக்டான டைம்ல எடுத்துட்டு வந்தீங்கன்ற மாதிரி 14 பாலுக்கு 26 ரன்ன்ற மாதிரி அடிச்சு நவுத்தினாரு. அப்படியே மேட்ச் போயிட்டு இருக்கும்போது 12 பாலுக்கு 13 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போவல் 2 4ங்க, அருமையான 4. அதுக்கப்புறம் வந்து ஃபர்கூசன் வந்து ஸ்லோ பாலாக போட்டு அடிக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏப்பா இதுக்காம அடிக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு ஒரு 6 அடிச்சு மேட்ச் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்சுக்கு தகுதி ஆகிறாங்க. ஆர்சிபி இத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. போட்டு நொறுக்கி தள்ளிட்டு இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸுமே வந்து இதுக்காக இந்த செலிப்ரேஷன் பண்ணீங்க, எங்க ஆடுங்களே ஆடுங்க ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.